வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டர். யூஜிசி நெட் செட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்குறது அனாலிசிஸ் பேஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் லாஜிக்கல் ரீசனிங்ல எதெல்லாம் இப்போ முடிஞ்ச யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ்ல எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸோ அது அப்படியே ஒரு ரீகேப் மாதிரி பார்ப்போம் நம்ம. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் ரீசனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். அந்த ஆர்கியூமெண்ட்ஸை வச்சுதான் அந்த லாஜிக்கல் ரீசனிங்கே சுத்தி இருக்கு. ஓகேவா? எப்படி நம்ம அந்த ஆர்கியூமெண்ட்ஸை பொறுத்து தான் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் லாஜிக்கல் ரீசனிங். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அதுதான் லாஜிக்கல் ரீசனிங். இந்த ஃபுல் கான்செப்டுமே அதுதான். நம்ம ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறதும் இருக்கு, ரைட்டா புரிஞ்சுக்கிறதும் இருக்கு, என்னென்ன வேலைலாம் புரிஞ்சுக்கிறோம் அதுதான் லாஜிக்கல் ரீசனிங்ல இருக்கு. இதுல நமக்கு வெஸ்டர்னும் இருக்கும், இந்தியன் லாஜிக்கும் இருக்கும். ஓகேவா? So arguments are an important part of logical reasoning. It includes statements. So conclusions are derived from the arguments. நம்ம பார்த்ததை வச்சு எப்படி அதை கன்க்ளூட் பண்றோம் அதுதான் இம்பார்ட்டன்ட் இதுல. ஸோ ப்ரிமைசஸ் கன்க்ளூஷன் ரெண்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் ப்ரிமைசஸ். எதெல்லாம் நமக்கு காரணமா இருக்கு அதுதான் ப்ரிமைசஸ். நம்ம அந்த காரணத்தெல்லாம் வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும்ல அதுதான் கன்க்ளூஷன். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஈஸியா மார்க் எடுக்கலாம். சுத்தி சுத்தி கொஸ்டின்ஸ் இதுக்குள்ளேயே தான் வரும், கான்செப்ட்ஸ்குள்ளேயே தான். ஓகேவா? அதே மாதிரி சவுண்ட் ஆர்கியூமெண்ட்ங்கிறது நம்ம கோஜென்ட் ஆர்கியூமெண்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆர்கியூமெண்ட் வேலிட் ஆர்கியூமெண்ட், இன்வேலிட் ஆர்கியூமெண்ட்னு பிரியும். ஓகேவா? சில விஷயம் ட்ரூவா இருந்துச்சுன்னா, நமக்கு வர ப்ரிமைசஸ் ட்ரூவா இருந்துச்சுன்னா கன்க்ளூஷனும் ட்ரூவா இருக்கும். ஸோ அதை வச்சு மாறும். ஓகேவா? நம்ம ரொம்ப டீட்டெயில்டா இந்த இதுல பார்க்க போறது இல்லை, ஏன்னா எக்ஸாம் டைம்ல. ஸோ இங்க ஈஸி எது இம்பார்ட்டன்ட்டோ அது மட்டும் பாருங்க போதும். நெக்ஸ்ட் டினோட்டேஷன், கொனோட்டேஷன் ரெண்டு இருக்கு. டினோட்டேஷன்ன்றது நார்மலா ஒரு வேர்ட், அவ்வளவுதான். ஒரு டிக்ஷனரி டெஃபினேஷன் ஆஃப் அ வேர்ட், இட் இஸ் ஆப்ஜெக்டிவ் மீனிங். ஓகேவா? இதுல எதுவுமே ஃப்ரீ ஃப்ரம் எனி எமோஷனல் ஆர் கல்ச்சுரல் அசோசியேஷன்ஸ். இதுல எதுவுமே இருக்காது, வெறும் அந்த வேர்டோட மீனிங் அவ்வளவுதான். பட் அது கொனோட்டேஷனுங்கிறதுல அதுல ஒரு மீனிங் இருக்கும், அதுல ஒரு இமோஷன்ஸ் கலந்துருக்கும். ஸோ இட் கேன் பி பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் நியூட்ரல் டிபெண்டிங் ஆன் த கான்டெக்ஸ்ட் அந்த ஆடியன்ஸஸ் பெர்செப்ஷன். நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோமோ அதுவும் இங்க இருக்கும் கொனோட்டேஷன்ல. ஓகேவா? இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நார்மலா சொன்னா ஓம். ஸோ நம்ம எங்க வாழ்றோம், ஹவுஸ்ன்னு சொல்லலாம், ஓம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம கனோட்டேஷன்ல எப்படி சொல்லுவோம், அந்த ஓமுங்கிறது ஒரு ஹாப்பி ஓமா இருக்கும். அந்த இடத்துல நமக்கு ஒரு வார்ம்த், ஒரு கம்ஃபர்ட், ஒரு செக்யூரிட்டி கிடைக்குது. ஒரு இமோஷனோட அட்டாச் பண்ணி பார்க்கும்போது அது கனோட்டேஷன் ஆயிடும். டினோட்டேஷனுங்கிறது ஒரு நார்மலா ஒரு மீனிங், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ in an argument referring to someone's home can evoke feeling of safety and belonging beyond just the physical structure. Physical structure ஒரு நார்மல் மீனிங் அது டினோட்டேஷன். அதுக்கு ஒரு இமோஷன்ஸ் அட்டாச் ஆயிருக்கும் போது அது கொனோட்டேஷன்ல சேரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் ஆர்குமெண்ட் நமக்கு தெரியும். இண்டக்டிவ் ஆர்குமெண்ட்னாலே அதுல ப்ரிமைசஸ் இருக்கும், கன்க்ளூஷன்ஸ் இருக்கும். இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நார்மலா ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம், ஆல் விமன் ஆர் குட். இப்போ ஆளுங்கிறது குவான்டிட்டி. இது ஆக்சுவலா நமக்கு எதுக்கு நான் இது இங்கே போட்டிருக்கேன்னா, நம்ம கேட்டகாரிக்கல்ல பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஆல் நோலாம் எழுதுவோம்ல, அந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷனுக்கு அகைன் நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தேவைப்படும். அதுக்காக இங்கேயே நான் போட்டிருக்கேன். ஆளுங்கிறது குவான்டிட்டி, விமனுங்கிறது சப்ஜெக்ட், அந்த ஆறுங்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா, குட்டுங்கிறது ப்ரெடிகேட். ஓகேவா? இது நமக்கு ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷனுக்கு இது தேவைப்படும். நெக்ஸ்ட் இண்டக்டிவ் ஆர்குமெண்ட் அப்படின்னா என்னன்னா, அப்சர்வ் பண்றோம். ஃபர்ஸ்ட் எவ்ரி ஸ்வான் ஐ ஹவ் சீன் இஸ் ஒயிட். ஓகேவா? ஒவ்வொன்னா நான் ஸ்பெசிஃபிக்கா பாக்குறேன். அதுக்கப்புறம் நான் எதுக்கு கன்க்ளூட் பண்றேன், ஆல் ஸ்வான்ஸ் ஆர் ப்ராபப்ளி ஒயிட்னு கன்க்ளூட் பண்றேன். இதுதான் இண்டக்டிவ் ஆர்குமெண்ட். ஃபர்ஸ்ட் நிறைய சின்ன சின்ன விஷயம் அந்த எக்ஸாம்பிள் சுத்தி பாக்குறேன், ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு டு a broader கன்க்ளூஷனுக்கு வரேன். ஆல் ஸ்வான்ஸ் ஆர் ஒயிட். ஓகே, இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் தட் தேர் ஆர் நான் ஒயிட் ஸ்வான்ஸும் இருக்கு. ஸோ த கன்க்ளூஷன் இஸ் நாட் சர்டன். எப்பயுமே இண்டக்டிவ்ல நம்ம சர்டனா இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம பார்த்த சின்ன சின்ன நிறைய விஷயம் அதை சுத்தின அது 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 ரிலேட் ஆகிற விஷயத்தை வச்சு நம்மளே ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். அதுதான் இண்டக்ட். நெக்ஸ்ட் டிடக்டிவ் ஆர்குமெண்ட்னா என்னன்னா, ப்ரிமைஸ் 1 all birds have feathers. Premise 2 a sparrow is a bird. Therefore a sparrow has feathers. நம்ம என்ன பண்றோம், சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கேயும் நம்ம பேர்டை பார்த்துட்டோம், ஓலாவே பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பேர்டை பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் ஸ்பேரோவை பார்த்துருக்கோம். If the premises are true, all birds have feathers and a sparrow is a bird, then the conclusion a sparrow has feathers must also be true. The conclusion is logically certain based on the premises. இது எப்படின்னா, நம்ம மொத்தமா ஓலா பார்த்துட்டே நம்ம அதை பத்தின நிறைய விஷயம் பார்த்துட்டே நம்ம இங்க கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். ஓகேவா? இதுல அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, ப்ரிமைசஸ் ரெண்டுமே ட்ரூவா இருந்தா கண்டிப்பா கன்க்ளூஷனும் ட்ரூவா தான் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் சிலாகிசம்.
இது இந்த சுத்தி நிறைய கொஸ்டின்ஸ் இந்த வாட்டி வந்திருக்கு. அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் லாஜிக்கல் ஈக்குவலன்ட்ல வந்துரும். ஓகேவா? அவங்க சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, கன்க்ளூஷன்ஸ் இருக்கும். இது எதுக்கு இது ட்ரூன்னு வரும், அதோட ஈக்குவலன்ஸ் எதுன்னு வரும். அதுதான் சி நமக்கு இது ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன். இந்த ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன் பொறுத்த வரைக்கும் இங்க ஏ, இது இ, இது ஐ, இது ஓ. இது வந்து ஆல், இது நோ, இது சம், இது சம் நாட். இதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல், இது நோ, இது சம், இது சம் நாட். ஓகேவா? ஏங்கிறது இங்க இருக்கிறது யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ். ஆல் கேட்ஸ் ஆர் மெமல்ஸ். இந்த ஏ வந்தாலே ஆல். ஈங்கிறது நோ, நோ கேட்ஸ் ஆர் மெமல்ஸ். அதே மாதிரி இது பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ் சொல்லுவோம். அஃபர்மேட்டிவ்னா பாசிட்டிவ், இது நெகட்டிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அஃபர்மேட்டிவ்னா பாசிட்டிவ். சம் கேட்ஸ் ஆர் மேமல்ஸ். இது ஓ, சம் கேட்ஸ் ஆர் நாட் மேமல்ஸ். இது பர்டிகுலர் நெகட்டிவ். ஸோ இது 4 சுத்தி தான் நமக்கு ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன் இருக்கும். இது ஆல், இது நோ, இது சம், இது சம் நாட். அதே மாதிரி இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அதே மாதிரி மேல இருக்கிறது கான்ட்ரரி, கீழே வர்றது சப் கான்ட்ரரி. ஓகேவா? இது ரெண்டு கான்ட்ரரி, இது சப் கான்ட்ரரி. இது எதுக்குன்னா இப்ப ஏ சென்டென்ஸ் வந்து இங்க பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இ வந்து நெகட்டிவா தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இயும் ஐயும் கான்ட்ரடிக்டரி, ஆப்போசிட்டா இருக்குது, இதுவும் நெகட்டிவா தான் இருக்கும். இப்ப நோ சென்டென்ஸ் இங்க பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஐ சென்டென்ஸ் நெகட்டிவா தான் இருக்கும். இதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸோட அர்த்தத்தை புரிஞ்சு நம்ம பண்ணக்கூடாது. லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் இத புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணி ஆகணும். ஓகேவா? இங்க இருக்கிற சென்டென்ஸுக்கு இங்க இருக்கிற சென்டென்ஸ் வந்து நெகட்டிவா தான் இருக்கும். ஆல் சென்டென்ஸ்க்கு நோ நெகட்டிவ். அதே மாதிரி இங்க சம்முக்கும் சம் நாட்டும் நெகட்டிவ் வரும். சாரி, இங்க நோ சம்முக்கும் நெகட்டிவ் தான் வரும். இது கான்ட்ரடிக்டரி. ஓகேவா? அதே மாதிரி ஏஐ, அதே மாதிரி நம்ம சப்பால்டன் ஒன்று சொல்லுவோம். அது எப்படின்னா ட்ரூலி டவுன்வர்ட்ஸ். இங்க ட்ரூவா இருந்துச்சுன்னா இங்கேயும் ட்ரூவா தான் இருக்கும். ஆலும் சம்மும் ட்ரூவா இருந்தா ட்ரூவா தான் இருக்கும். அதே மாதிரி இது நோ, இது சம் நாட். இது நம்ம ஃபால்ஸ்லி அப்வர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்க ஃபால்ஸ் இருந்தா இங்கேயும் ஃபால்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். நம்ம ஒரு பார்ப்போம் இப்போ. Which of the following is the contradictory to the statement no birds are mammals? இதோட contradictory என்ன? நமக்கு all இங்க இருக்கு, some இங்க இருக்கு. Contradictoryனா opposite. அப்ப இங்க என்ன இருக்கும்? Some இருக்கும் இல்லையா? அப்ப contradictory வந்து இங்க some birds are mammals. இதுதான் இதோட contradictory. ஓகேவா? Next. If the statement some animals or birds is given as true, ஓகேவா? which of the following statements can immediately infer to be false? ஆக்சுவலி சம் எங்க இருக்கும்? இங்க ஆல் இருக்குது நமக்கு. இந்த இடத்துல ஏ இருக்கும், இந்த இடத்துல நோ இருக்கும், இங்க சம் இருக்கும், இங்க சம் நாட் இருக்கும். அதை கரெக்டா எழுதிக்கோங்க, ஈஸியா முடிச்சிடலாம் இதை. ஓகேவா? இப்ப சம் அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ் இஸ் கிவன் அஸ் ட்ரூ. இப்ப இந்த இடத்துல ட்ரூ இருந்துச்சுன்னா எது வந்து டக்கு நம்ம ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம்? எது ஃபால்ஸ் சொல்லலாம்? இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்ம கான்ட்ரடிக்டரியில போயிட்டோம்னா இதுவும் ஃபால்ஸ் வந்துடும். இதுவும் ஃபால்ஸ். நோவும் நமக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஸோ இது ட்ரூனா இது ஃபால்ஸ். ஸோ நோ அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ் நமக்கு இந்த இடத்துல நமக்கு சொல்ல முடியாது நமக்கு. ஓகே, அதனால இது நமக்கு டக்குன்னு சொல்ல முடியும் கான்ட்ரடிக்டரியில. ஸோ சம் அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ்னா எது கான்ட்ரடிக்டரி? இது ஃபால்ஸ் கான்ட்ரடிக்டரி. which of the following statements can immediately infer to be false? இது ஃபால்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஸ்டேட்மெண்ட் ஆல் பிஸ்கெட்ஸ் ஆர் கேக்ஸ், சம் கேக்ஸ் ஆர் ஐஸ்கிரீம்ஸ். இந்த மாதிரியும் நமக்கு கொஸ்டின் வரும் லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ்ல. இதுக்கு நீங்க வென் டயக்ராம் போட்டுக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஆல் வந்தா மட்டும் ஆல் பிஸ்கெட்ஸ் ஆர் கேக்ஸ், ஃபர்ஸ்ட் பிக்கு ஒரு சர்க்கிள் போடுங்க, கேக்குக்கு ஒரு சர்க்கிள், இப்படி வரும். ஆல் வந்தாலே இங்க ஒண்ணு வரும், இங்க ஒண்ணு வரும். இதை பத்தி நான் தனியா ஒரு பெருசா வீடியோ போடுறேன் எல்லாத்தையுமே. இப்போதைக்கு எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் இது, அதை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா பார்த்துருவோம். ஸோ இது வந்து ஆல் பிஸ்கெட்ஸ் ஆர் கேக்ஸ் இப்படி போட்டுருங்க. நெக்ஸ்ட் சம் கேக்ஸ் ஆர் ஐஸ்கிரீம், இங்க சி இருக்குல்ல, அதனால இப்படி போடணும். சம் கேக்ஸ் ஆர் ஐஸ்கிரீம், இந்த மாதிரி ஒரு வென் டயக்ராம் போட்டுருங்க. இப்போ கன்க்ளூஷன்ஸ் ஒண்ணு பார்ப்போம். சம் ஐஸ்கிரீம்ஸ் ஆர் நாட் கேக்ஸ், இங்க இருக்குது ஐஸ்கிரீம்ஸ் ஆர் நாட் கேக்ஸ். சம் வந்து நமக்கு ரிவர்ஸ்ல வருமே தவிர ஆர் நாட்டோட வராது, அப்போ இதுவும் கிடையாது. நோ கேக்ஸ் ஆர் பிஸ்கெட்ஸ், நோ கேக்ஸ் ஆர் ஆல் பிஸ்கெட்ஸ் ஆர் கேக்ஸ்ன்னு சொல்லிட்டோம், அது ரிவர்ஸ் வராது இல்லையா? அப்ப இதுவும் வராது. சம் பிஸ்கெட்ஸ் ஆர் ஐஸ்கிரீம்ஸ், இங்க இருக்கிறதுக்கும் ஆக்சுவலா ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. பி இந்த சர்க்கிள்ல இங்க இருக்கு, அப்ப இதுக்கும் சம்பந்தமே இல்லை, அதனால கிடையாது. அப்ப எதுவுமே இங்க ஃபாலோ ஆகாது. ஓகேவா? நீங்க இந்த மாதிரி வென் டயக்ராம் போட்டுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபேலசிஸ் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஆட் ஆமினம். ஆட் ஆமினம்னா என்னன்னா
It attacks the person instead of the argument. அப்படின்னா don't listen to her argument about climate change. She is not a scientist. அவங்க ஆர்குமெண்டே புதுசா ஃபுல்லா கேட்டுக்கிறது இல்ல, டக்குன்னு ஒன்று டாக் பண்றது, அது ad hominem. Strawman fallacy na, he says we should eat less sugar, he wants to ban. ஓ, ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லுவாங்க, அதை புரிஞ்சுக்காம அதை பெருசா பேசுறது. ஓகே, அது misrepresent someone's argument to make it easier to attack. ஓகே, அவங்களே அட்டாக் பண்ணிடுறது strawman fallacy. appeal to authority ஒண்ணுமே இல்லை. ஒரு செலிபிரிட்டி ஒன்று சொன்ன உடனே அதான் ஓகே ஓகே கரெக்ட்னு சொல்லிடுற மாதிரி. a famous actor said this diet works so it must be effective. ஓகே, அந்த மாதிரி எதனா வந்தாலே appeal to authority. நெக்ஸ்ட் ஃபால்ஸ் டைலமா. ஃபால்ஸ் டைலமா ரெண்டுத்துக்குள்ள நமக்கு ஒரு மாதிரி ஒரு டைலமா ஏற்படும், என்ன பண்றதுன்னு. அதுதான் ஃபால்ஸ் டைலமா. யூ ஈதர் சப்போர்ட் மை பிளான் ஆர் யூ ஆர் அகெயின்ஸ்ட் ப்ராக்ரஸ், அது மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்லிப்பரி ஸ்லோப், அதேதான். இஃப் யூ அலோவ் ஒன் ஸ்டூடெண்ட் டு ரீடேக் தட் இஸ் சூன் எவ்ரி ஒன் வில் டிமாண்ட். ஒரு சின்ன விஷயம் தான் அது அப்படியே பெருசா காட்டுறது. கிளைம்ஸ் a small step will lead to the chain of events with significant consequences. சின்ன விஷயம் தான் இருக்கும், ஒரு தடுக்கி விழுந்திருப்பாங்க, அதையே பெருசா சொல்றது. ஒரு தடுக்கி விழுது நாளைக்கு கால் உடஞ்சுக்கும், இதுவாயிடும் அதுவாயிடும், அது ஒரு பெரிய விஷயமா மாத்துறது ஸ்லிப்பரி ஸ்லோப், சின்ன விஷயத்துல இருந்து. நெக்ஸ்ட் ஏஸ்டி ஜெனரலைசேஷன், டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துருது, எதை பத்தியும் யோசிக்காம. தான் ஐ மெட் டூ ரூட் பீப்புள் இன் த சிட்டி ஸோ எவ்ரி ஒன் தேர் மஸ்ட் பி ரூட், அந்த மாதிரி நினைச்சுக்கிறது டக்குன்னு வருது. மேக்ஸ் ஏ ப்ராட் கிளைம் பேஸ்ட் ஆன் லிமிட்டட் எவிடன்ஸ். நம்ம கிட்ட கரெக்டான எவிடன்ஸ் இருக்காது, நம்மளே ஒன்றத்தை யோசிச்சுக்கிறது. நெக்ஸ்ட் சர்க்குலர் ரீசனிங் ஆர் பெக்கிங் த கொஸ்டின். இது இப்போ நடந்த யூஜிசி நெட்ல பெக்கிங் த கொஸ்டின் இந்த மாதிரியும் வருது, பார்த்துக்கோங்க. பெக்கிங் த கொஸ்டினா ஒண்ணுமே இல்லை, த கன்க்ளூஷன் யூஸ்ட் as a premise in the argument. நமக்கு வந்து கன்க்ளூஷனையே வச்சு நம்ம ஆர்குமெண்ட் இது பண்ணிக்கிறது. இஸ் அ குட் லீடர் பிகாஸ் he always makes the right decisions. ஓகேவா, இது கன்க்ளூஷன். நம்ம ரைட் டிசிஷன்ஸ் எடுப்பாருங்கிறது ப்ரிமைசஸ் மாதிரி, நம்ம கன்க்ளூஷன்ல இருந்து ப்ரிமைசஸ் புரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட் போஸ்டாக். போஸ்டாக்ங்கிறது ஐ ஓர் மை லக்கி ஷர்ட் அண்ட் தென் வி won the game so the shirt must be lucky. நம்ம அந்த மாதிரி நினைச்சுக்கிறது. ஓகே, நான் லக்கி ஷர்ட் போட்டதுனால தான் ஜெயிச்சேன், அப்போ அது லக்கி ஷர்ட்டா தான் இருக்கும், நம்மளே நினைச்சுக்கிறது. அசியூம்ஸ் தட் பிகாஸ் ஒன் ஈவென்ட் ஃபாலோட் another. இது மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து இன்னொரு ஈவெண்ட்டை ஃபாலோ பண்ண மாதிரி வர்றது. ஓகேவா, அதனாலதான் இது ஆச்சுன்னு சொல்லும் போது போஸ்டாக். நெக்ஸ்ட் ஆட் பாப்புலர். ஆட் பாப்புலர் அப்பீல் டு பாப்புலாரிட்டின்னு கூட சொல்லுவாங்க. This fallacy occurs when someone argues that something must be true or good simply because many people believed it. நிறைய பேர் நம்புறதுனால இது கரெக்டா இருக்கும்னு சொல்லிக்கிறது. ஆட் பாப்புலர், இதுல நிறைய பேர், இங்க செலிபிரிட்டி இல்ல. Everyone says this movie is great so it must be the best movie ever. ஓகேவா. நெக்ஸ்ட் காம்போசிஷன் fallacy, இல்ல fallacy of composition கூட வருது. ஸோ இது எப்படின்னா, ஒரு சின்ன ஒன்னத்தை பார்த்துட்டு நம்ம முழுசா முடிவு பண்ணிக்கிறது. ஈச் பார்ட் ஆஃப் திஸ் மிஷின் இஸ் லைட் ஸோ த என்டையர் மிஷின் மஸ்ட் பி லைட், நம்ம அப்படி நினைச்சுக்கிறது. ஸோ காம்போசிஷன் fallacyனா என்னன்னா, திஸ் fallacy occurs when someone assumes that what is true of the parts must be true of the whole. சின்னதை பார்த்துட்டு முழுசா இவங்க இப்படிதான் நம்ம நினைச்சுக்கிறது காம்போசிஷன் fallacy. Okay, next exclusive premise fallacy. அப்படின்னா no tragic actors are idiots, some comedians are not idiots, some comedians are not tragic actors. அப்படின்னா என்னன்னா, that means that the conclusion is invalid. ரெண்டு மாதிரி both the premises use negative. அந்த மாதிரி ரெண்டு premisesலயும் negative வந்துச்சுன்னா இது exclusive premise fallacy. அதுல நம்ம சரியான ஒரு conclusion கொண்டு வர முடியாது. நெக்ஸ்ட் equivocation fallacy. அப்படின்னா in this exam fine is used with two different meanings. அத equivocation. ஒரு வேர்டே ரெண்டு இடத்துல மீனிங்ஸ் வேற மாதிரி யூஸ் ஆகிருக்கும், அதுதான் equivocation fallacy. இங்க ஃபைனுங்கிறது நம்ம ஃபைனுன்னு சொல்லுவோம், ஐ எம் ஃபைன் அப்படி யூஸ் பண்ணும், இல்ல பெனாலிட்டிக்கும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் இங்க equivocation fallacy. ஒரு வேர்டே ரெண்டு இடத்துல யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நியாயா பிலாசபி. அது வரைக்கும் நமக்கு வெஸ்டர்ன்ல வந்துருது, இப்படி இந்தியன் லாஜிக் ஸ்டார்ட் ஆகுது. இந்தியன் லாஜிக்ல ரொம்ப முக்கியம் நியாயா பிலாசபி. இதை பத்தியும் இந்த வாட்டி யூஜிசி நெட்ல கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ நியாயா பிலாசபி என்னன்னா, இது ஒரு 6 கிளாசிக்கல் ஸ்கூல்ஸ் ஆஃப் இந்தியன் பிலாசபி இருக்கு, அதுல இது ஒரு தான் நியாயா பிலாசபி. ஃபோக்கஸிங் ஆன் லாஜிக், ரீசனிங் அண்ட் எபிஸ்டமாலஜி. எபிஸ்டமாலஜினா என்னன்னா ஸ்டடி ஆஃப் நாலேஜ். Okay, it teaches that correct knowledge is essential for achieving liberation and that this knowledge can be obtained through logical reasoning and debate. நம்ம ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அதுதான் முக்கியம். இதுல மெயின் கரெக்ட் நாலேஜ் இஸ் எசென்ஷியல் ஃபார் அச்சீவிங் லிபரேஷன். லிபரேஷன்னா என்னது, நமக்கு ஒரு விஷயம் மோக்ஷா, லிபரேஷன் மோக்ஷா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போவேன்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது, அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் இஃப் someone says there is fire on the mountain because there is smoke. ஓகே, நியாய பிலாசபி என்ன சொல்றாங்க, would analyze the statement through logical steps to determine its validity. ஒரு விஷயம் நம்ம ஒருத்தவங்க சொன்னோம்னா அதை பத்தி யோசிக்கிறது, இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும், நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் எல்லாத்த பத்தியும் வர்றதுதான் நியாய பிலாசபில இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்
ஸோ நியாய பிலாசபில மெயின் வந்து நமக்கு பிரமாணாஸ் பத்தி நானே வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. பிரமாணாஸ்னா என்னன்னா எப்படி ஒரு நாலேஜ் நம்ம எப்படி கேதர் பண்ணிக்கிறோம், எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் ஒரு விஷயத்தை, அதுதான் நாலேஜ். பிரமாணாஸ். இந்த பிரமாணாஸ்ல மொத்தம் 6 இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பிரத்யக்ஷானா பெர்செப்ஷன், நாலேஜ் கெயின்டு த்ரூ டைரக்ட் சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம சென்சஸ் மூலியமா நம்ம கத்துக்கிற விஷயங்கள். நெக்ஸ்ட் அனுமானா, இன்ஃபரன்ஸ், நம்மளே அனுமானம் பண்ணிக்கிறது. சீயிங் ஸ்மோக் அண்ட் இன்ஃபரிங் தட் தேர் இஸ் அ ஃபயர், நம்மளே சில விஷயம் அனுமானம் பண்ணிக்கிறது, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அதான் நாலேஜ் அப்டைன்டு த்ரூ ரீசனிங் ஆர் லாஜிக்கல் டிடக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் உப்பமானா கம்பேரிசன், ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி நம்ம கத்துக்கிறது, கம்பேரிசன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லேர்னிங் வாட் இஸ் ஜீப்ரா இஸ் பை கம்பேரிங் இட் டு யுவர் ஹார்ஸ் வித் ஸ்ட்ரைப்ஸ். கம்பேரிசன் பண்ணி நம்ம நாலேஜ் கேதர் பண்ணிக்கிறது, நம்ம கெயின் பண்ணிக்கிறது இல்லைன்னா. நெக்ஸ்ட் சப்தாங்கிறது வேர்பல் டெஸ்டிமனி. முன்ன பெரியவங்களா இதை பத்தின விஷயம் நிறைய தெரிஞ்சவங்க ஸ்கிரிப்சர்ஸ்ல இருந்து கத்துக்கிறதோ இல்ல அவங்க சொன்ன டீச்சிங்ஸோ அதெல்லாம் சப்தா, வேர்பல் டெஸ்டிமனி, சப்தா. ஓகே, நெக்ஸ்ட் அர்த்தபத்தினா ப்ரிசம்ஷன், நாலேஜ் இன்ஃபரன்ஸ் ஃப்ரம் சர்க்கம்ஸ்டென்ஷியல் எவிடன்ஸ், அப்ப இருக்கிற எவிடன்ஸை வச்சு நம்மளே ஒரு விஷயத்தை புரிச்சுக்கிறது. அதான் அர்த்தபத்தி. If someone is not eating during the day but remains healthy, you may presume they are eating at night. Okay. Next, அனுபலப்தி, non-perception, நாலேஜ் பேஸ்ட் ஆன் த ஆப்சன்ஸ். ஒன்னு இல்லாதப்ப நம்ம அந்த நாலேஜை புரிஞ்சுக்கிறது. ஒருவேளை ஃப்ரெண்ட் இன்னைக்கு வரேன்னு சொன்னா அவன் இன்னைக்கு வரல, பட் அவன் ஆப்சன்ஸ். பட் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஓ அன்னைக்கு வந்து அவன் அவங்க வீட்டுக்கு போயிருப்பான் அதனாலதான் வரல. நம்மளே ஒரு விஷயத்த வந்து அவங்க ஆப்சண்டா இருக்கும் போதும் நம்ம நாலேஜ் வருதுல, அது நான் அனுபலப்தி. For example, knowing there is no book on the table because you do not see one. Okay. Next, pramanas are used to establish truth and validate knowledge in various philosophical systems. நம்ம எப்படிலாம் நம்ம நாலேஜ் வந்து நம்மள சுத்தி நடக்கிற விஷயத்துல நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதுதான் அதுல நமக்கு அனுமானம். அந்த அனுமானால சில நமக்கு கைண்ட்ஸ் இருக்கு. அது எது இம்பார்ட்டன்ட் அது மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம். இது இன்னும் நம்ம போட்டா டீடைல்டா போனா இன்னும் கொஞ்சம் வரும். இது மட்டும் இப்போதைக்கு எக்ஸாமுக்கு உங்களுக்கு போதும். அனுமானால வந்து இது ரொம்ப முக்கியம். மேஜர் டேர்ம், இப்ப நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம்னா அதுல மேஜர் டேர்ம் இருக்கும், மைனர் டேர்ம் இருக்கும், மிடில் டேர்ம் இருக்கும். ஓகேவா? மேஜர் டேர்ம் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெடிகேட்னு சொல்லுவோம், அதுதான் நம்ம. ஓகேவா? சோ சத்யானா மேஜர் டேர்ம், பக்ஷா இல்ல பக்ஸானா மைனர் டேர்ம், எத்துங்கிறது மிடில் டேர்ம் இல்ல லிங்கான்னு சொல்லலாம். இது மூணும் எங்கேயும் இல்ல, இது ஒரு சென்டென்ஸ்குள்ள இருக்கிறது இல்லை. இப்போ ஒரு ப்ரிமைசஸ்குள்ள வர்றதுதான் மேஜர் டேர்ம், மைனர் டேர்ம், மிடில் டேர்ம். ஒரு 2 ப்ரிமைசஸ் ஒரு கன்க்ளூஷன் வந்துருச்சுன்னா இல்ல மேஜர் டேர்ம் இருக்கும், மிடில் டேர்ம் இருக்கும், அதே மாதிரி மைனர் டேர்ம். 2 ப்ரிமைசஸ் ஒரு கன்க்ளூஷன். இங்க இருக்கு பாருங்க. ஆல் பேர்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ், ஆல் அனிமல்ஸ் ஆர் மெமல்ஸ், ஆல் பேர்ட்ஸ் ஆர் மெமல்ஸ். இது ரெண்டுமே வந்து ப்ரிமைசஸ். இந்த கடைசியா கொடுத்திருக்கிறது கன்க்ளூஷன். ஓகேவா? இதுல பேர்ட்ஸ்ங்கிறது மைனர் டேர்ம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த கன்க்ளூஷனை தான் பார்க்கணும். இந்த கன்க்ளூஷனை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வருதுல பேர்ட்ஸ், இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் மைனர் டேர்ம். அடுத்தது மேமல்ஸ் இருக்குல்ல, இதுதான் மேஜர், இதுதான் நம்ம ப்ரெடிகேட்னு சொல்லுவோம். இது சப்ஜெக்ட், இது ப்ரெடிகேட். ஓகேவா? அதே மாதிரி இங்க பேர்ட்ஸ் இருக்கு, இங்க மேமல்ஸ், இங்கேயும் அனிமல்ஸ் இருக்குல்ல, இதுதான் மிடில் டேர்ம். இங்கேயும் அனிமல்ஸ் இருக்குல்ல, இதுதான் மிடில் டேர்ம். இது எழுதிட்டாதான் நம்ம மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எது, ப்ரெடிகேட் எது எழுதிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மேஜர் டேர்ம்ல இருக்கிற இந்த டேர்ம் தான் ஃபர்ஸ்ட் வரணும். இந்த சென்டென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஆல் அனிமல்ஸ் ஆர் மேமல்ஸ். இதுக்கு தனியா நான் வீடியோ போடுறேன். ஓகே, உங்களுக்கு இதை பத்தி தெரியும்னா நீங்க பாருங்க. ஓகேவா? நீங்க மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஒரு வேலை எழுத சொன்னாங்கன்னா, மூட்ஸ் எழுத சொன்னாங்கன்னா அந்த மாதிரி எழுதணும். எது மேஜர் டேர்ம் இருக்கோ அந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் வரணும், அப்புறம் ரெண்டாவது இந்த சென்டென்ஸ் வரணும், அப்புறம் போடணும். ஓகே, நான் தனியா இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஆனா ப்ரிமைசஸ், கன்க்ளூஷன்ஸ், இந்த ப்ரிமைசஸ்ல தான் மேஜர் டேர்ம் வரும், மைனர் டேர்ம் வரும், மிடில் டேர்ம் வரும். ஓகேவா? நீங்க கன்க்ளூஷன்ஸ் வச்சுதான் மேஜர் டேர்மும் மைனர் டேர்மும் நம்ம பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் வர்றது மைனர் டேர்ம், சப்ஜெக்ட் வந்து மைனர் டேர்ம், மேமல்ஸ்ங்கிறது மேஜர் டேர்ம். ஓகேவா? அதே மாதிரி இங்க அனிமல்ஸ் இந்த ப்ரிமைசஸ்ல வருதுல, இதுதான் இங்க மிடில் டேர்ம். ஓகே, நெக்ஸ்ட். நியாயா சிலாஜிசம்ல இஸ் a 5-step process used in Indian logic to structure an argument and prove a point. நம்ம எப்படி வந்து ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? சோ பிரதிஜ்னா இல்ல பிரதிக்னா எப்படி சொல்றோம், ப்ரொபோசிஷன் அப்படின்னா the statement or claim being made, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, ஸ்டேட்மெண்ட் அது. there is fire on the hill. ஓகே, ஹெத்துங்கிறது ரீசன், the reason for the claim, because there is smoke on the hill. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் there is fire on the hillங்கிறது? நம்மளே யோசிச்சுக்கிறோம், ஓ அங்க ஒரு ஸ்மோக் இருக்கு, அங்க ஸ்மோக் வருது. ஓகே, அதுதான் ரீசன். இங்க இருந்து தூரக்கு இருந்து பாக்குறோம், அங்க புகை வருது, அதுதான்.
நெக்ஸ்ட் உதாரணா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம முன்ன பார்த்த ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கிறோம். A general rule or example that shows the connection between the reason and the climb. ஃபர்ஸ்ட் இங்க ரீசன் வந்து அங்க ஸ்மோக் வர்றது தான் அங்க மெயின், அங்க எத்து. பிரத்திஜனாங்கிறது நம்ம வந்து பிரதிஜ்ஞான்னு சொல்லலாம். The statement or claim being made. Oh, there is fire on the hill. ஓ இருக்கும், நம்மளே யோசிக்கிறோம். ஓ there is fire on the hill. எதனால வருது? புகை வர்றதுனால நம்ம நினைச்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ wherever there is smoke there is fire, like in a kitchen. நம்ம அந்த மாதிரி நெக்ஸ்ட் இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்கிறோம். ரெண்டும் தனித்தனியா இருக்கு, இப்போ ரெண்டுத்த கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ உப்பநாயனா அப்ளிகேஷன், the application of the general rule to the current case. There is smoke on the hill. இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ இங்க இல்லல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நிகமனானா கன்க்ளூஷன், ஃபைனல் கன்க்ளூஷன் drawn from the argument. Therefore there is fire on the hill. ஃபர்ஸ்ட் வெறும் புகையை மட்டும்தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம எதோட எதை கனெக்ட் பண்றோம்? கிச்சன்ல நம்ம பாக்குறோம், ஃபயரும் புகையும் சேர்த்து பாக்குறோம், அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அங்க நம்ம உப்பனாயா அங்க கிடைச்ச நாலேஜ நம்ம அங்க யூஸ் பண்றோம் உப்பனாயால. அதுக்கப்புறம் நம்மளே கன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம், தேர் இஸ் ஃபயர் ஆன் த ஹில். ஓகே, புகையை பார்த்தோம்னா அங்க வந்து நெருப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ 5-step process ensure the reasoning is clear and the conclusion is logically valid. இந்த ஸ்டெப்ல தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு நாலேஜ் நமக்கு கெயின் ஆகுது. நெக்ஸ்ட் எத்துவ பாஷா, இத பத்தியும் இந்த வாட்டி எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. எத்துவ பாஷாங்கிறது ஒரு லாஜிக்கல் ஃபேலசி. இதுவும் அதே தான். எப்படி வந்து ஒரு விஷயத்தை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம், இங்க நம்ம விஷயம் வந்து சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் ஃபேலசினாலே ஏதோ ஒரு தப்பு தான் இல்லையா? லாஜிக்கல் fallacies in Indian fallacy, this fallacies occur when an argument reason is flawed or invalid. சரியா புரிஞ்சுக்கல, இல்லைன்னா மத்தவங்க நம்ம கிட்ட சொன்ன விஷயம் தப்பா இருக்கு, இல்ல நம்மளே அதை புரிஞ்சுக்கிட்ட விதம் தப்பா இருக்கு. அதுதான் வந்து எத்துவ பாஷா. சோ எத்துவ பாஷால வந்து சில கைண்ட்ஸ் இருக்கு. என்ன? சவ்ய பிச்சாரா, அது irrelevant reason. The mountain has fire because it has smoke, but smoke can also come from the fog machine. வேற மிஷின் வேற இதுல கூட புகை வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. நம்மளே வச்சிருக்கிறோம், ஒரு ரீசனை நம்மளே உண்டு பண்ணிக்கிறோம். த சவ்ய பிச்சாரா, irrelevant reason when there is no fire. ஓகே, நெக்ஸ்ட் விருதாங்கிறது contradictory reason. This book is popular because it's never read by anyone. கான்ட்ரடிக்டரியா இருக்கு, இது பாப்புலரா இருக்கு பட் யாரும் படிக்கல. ஸோ கான்ட்ரடிக்டரி ரீசன் வந்து அது விருதா. நெக்ஸ்ட் சத் பிரதிபக்ஷா அப்படின்னா கவுண்டர்டு ரீசன். த ஐஸ் இஸ் மெல்டிங் பிகாஸ் இட்ஸ் வார்ம். அதுக்கு இன்னொரு கான்ட்ரடிக்டரி என்ன சொல்றோம், த ஐஸ் இஸ் நாட் மெல்டிங் பிகாஸ் இட் இஸ் கெப்ட் இன் எ ஃப்ரீசர். மாதிரி கான்ட்ரடிக்டரியா இருக்கு இதுவும். த ஐஸ் இஸ் மெல்டிங் பிகாஸ் இட்ஸ் வார்ம் சொல்றோம். ஓகே, வார்மா இருக்கு அதனால மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் இட்ஸ் ஆல்சோ ஸ்டேட்டட் தட் இன்னொன்னு என்ன சொல்லுவோம் நம்ம, ஐஸ் இஸ் நாட் மெல்டிங் பிகாஸ் இட்ஸ் கெப்ட் இன் எ ஃப்ரீசர். இப்போதைக்கு நாங்க உள்ள வச்சது கவுண்டர்ட் ரீசன். அதுக்கப்புறம் கவுண்டர் சொல்றோம் நம்ம இந்த ரீசன். இங்க வந்து கான்ட்ரடிக்டரி ரீசன், இது விருதா. கவுண்டர்ட் ரீசன்னா ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கு கவுண்டர் சொல்றோம், இது இப்படி இருந்திருந்தா இப்படி ஆயிருக்கும், அதுதான் கவுண்டர் ரீசன். நெக்ஸ்ட் அசிதானா அன்ப்ரூவன் ரீசன். திஸ் நியூ ஆப் வில் இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த் பிகாஸ் இட்ஸ் ப்ரொமோட்டட் பை செலிபிரிட்டிஸ். இது அன்ப்ரூவன், கரெக்ட்னு சொல்ல முடியாது. அன்ப்ரூவன் ரீசன் வந்து அது அசிதா. This new app will improve your health because it's promoted by celebrities. Next, baditana, contradicted reason. This plant is thriving because it is in the dark. But plant generally need, நம்ம என்ன சொல்றோம், இது டார்க்ல தான் இருக்கு, நல்லா வளர்ந்துட்டு இருக்கு பிளான்ட்னு சொல்றோம். ஆக்சுவலா பிளான்ட்ஸுக்கு லைட் சன்லைட் ரொம்ப தேவை. பட் இது மாதிரி கான்ட்ரடிக்டட் ரீசன் இருக்கு, இது பதித். ஓகேவா? நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்பானா, எதனா ஒரு ரியல் லைஃப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதோட கேட்பான். 5 தான், நீங்க எழுதி பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வியாப்தி, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல கேட்கறதுல. வியாப்திங்கிறது என்னன்னா ஒரு யூனிவர்சல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மிடில் டேர்ம் அண்ட் த மேஜர் டேர்ம் இன் ஏ லாஜிக்கல் ஆர்குமெண்ட். இது பர்டிகுலர்லி இந்தியன் லாஜிக். இந்த நியாயால வந்து வியாப்திங்கிறது வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மிடில் டேர்ம் அண்ட் த மேஜர் டேர்ம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. MM, ஈவன் மைனர் டேர்முக்கும் M தான் வரும். அதனால மிடில்க்கும் மேஜர், மிடில் மேஜர் ஏதோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. வியாப்திங்கிறது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மிடில் அண்ட் மேஜர். ஓகே, மிடில் அண்ட் மேஜர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எத்து சத்யால கூட சம்டைம்ஸ் பிராக்கெட்ல கொடுப்பாங்க. ஓகே, பட் மிடில் டேர்ம் மேஜர் டேர்ம் இது தெரிஞ்சிருக்கணும். வியாப்திங்கிறது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மிடில் அண்ட் மேஜர் டேர்ம். Okay, it is a principle that if something is true in one case, it must be true in all similar cases. Okay, next, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, when there is smoke there is fire. இங்க ஃபயருங்கிறத வியாப்தி, மிடில் டேர்ம் இதுதான். So there is smoke on the hill. நம்ம அப்சர்வ் பண்றோம், there is smoke on the hill, therefore there is fire on the hill. ஓகே, இது ஒரு பாசிட்டிவா நம்ம யோசிக்கிறது தான்.
அங்க ஃபயர் இருக்கு, அதுக்கப்புறம் ஓஹோ புகையும் வருது, இதெல்லாம் ஃபயர் ஆன் த ஹில். So in this example, the Vyapti is the universal relationship between smoke and fire. Smoke-க்கும் ஃபயருக்கும் இது வந்து வியாப்தி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகேவா? இதெல்லாம் இப்போ முடிஞ்ச யூஜிசி நெட் எக்ஸாம்ல வந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். நீங்க இப்படியே படிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அனுமானாஸோட கைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? அட்லீஸ்ட் இது வரைக்கும் கொஞ்சம் கிளியரா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ்ல எப்பயுமே கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல் த பெஸ்ட். யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.